இனி விரிவான செய்திகள். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கலாம் என்ற தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவிற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதனால் ஆலை திறக்கப்படும் என்று அதன் தலைமை செயல் அதிகாரி ராம்நாத் தெரிவித்துள்ளார். இந்த உத்தரவை எதிர்த்து மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார். தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் ஸ்டெர்லைட் ஆலையால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதாக கூறி தொடர் போராட்டங்கள் நடைபெற்றன. இதன் 100வது நாளான மே 22ஆம் தேதி நடந்த போராட்டத்தில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து ஸ்டெர்லைட் ஆலையை மூட அரசாணை பிறப்பித்த தமிழக அரசு ஆலைக்கும் சீல் வைத்தது. இதையடுத்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை ஸ்டெர்லைட் நிர்வாகம் நாடியது. இதில் ஆலையை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. நமக்கு ரேட் குறைவாக இருக்கின்றது. ஸ்டெர்லைட் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின் ஸ்டெர்லைட் மீதான உத்தரவின் மீது அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று கேள்வி எழுப்பினார். அரசு தொடர்ந்து மௌனம் காத்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்வதாகவும் அவர் அறிவித்தார். உடனடியாக இந்த விவகாரத்திற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கமணி முழு தீர்ப்பு விவரமும் இன்னும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார். எந்த சூழலிலும் ஆலை திறக்கப்படாது என்று உறுதியளித்த அவர் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்றும் கூறினார். இதையடுத்து திமுகவினர் வெளிநடப்பு முடிவை கைவிட்டனர். ஸ்டெர்லைட் ஆலையை தற்போது திறக்கலாம் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து அரசு தரப்பு வழக்கறிஞர் ராகேஷ் தர்மா தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஆக நீதிபதிகள் அவர்கள் குறிப்பிட்டு என்ற விஷயங்களை, அதாவது அவங்களுடைய அப்சர்வேஷனை எப்படி தமிழக அரசுடைய அரசாணையை ரத்து செய்ய முடியும் என்பதனை கேட்டுதான் இந்த வழக்கிலே அவர்கள் இன்றைக்கு இந்த நோட்டீஸை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த வழக்குடைய விசாரணை மேற்கொண்டு அடுத்த விசாரணையில் தெரிவிக்கும்.